ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி விமர்சனம். விஷ்ணு விஷாலின் ஆரியன் இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த படம் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கையில் அமர்ந்து பார்ப்பதற்குண்டான முக்கிய முகாந்திரமாக அமைக்கூடியதே இந்த படத்துடைய ஓப்பனிங் தாங்க. உண்மையில் சொல்லணும், ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஓப்பனிங். ஒரு தோல்வியடைந்த எழுத்தாளர் அடுத்தது 5 பேரை நான் கொல்ல போகிறேன், அதில் முதல் கொலை இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துடுறாரு. ஸோ அடுத்த 4 கொலைகள் எப்படி நடக்குது, நிஜமாலுமே நடக்க தான் போகுதா, என்ன மோட்டிவுக்காக இந்த 4 கொலைகள் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது சஸ்பென்ஸாகவே கடைசி வரைக்கும் எடுத்து போன விதம் இந்த படத்தை கடைசி வரைக்கும் நாம் அமர்ந்து பார்ப்பதற்குண்டான முக்கிய முகாந்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விஷ்ணு விஷாலோட நடிப்பு ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஆனால் ஓப்பனிங்கில் வரக்கூடிய செல்வராகவன் தான் இந்த படத்துடைய ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக நாம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கொலை நடக்கும் அப்படின்னு அவங்க கணிப்பாங்க. பட் அதை தவிர்த்து வேற ஒரு இடத்துல அந்த கொலையை நடத்தி இன்னும் கொஞ்சம் கியூரியஸாக இந்த படத்தில் இவங்க ஏற்படுத்துகிறாங்க. இந்த படத்தினுடைய முதல் கதாநாயகன் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரான் தாங்க. இந்த படத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஏற்கனவே நம்ம பார்த்த படங்களை வர மாதிரி இருந்தாலுமே அதோட பேட் இன்ஃபேக்ட் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜிப்ரான் பின்னணி இசையில் செம்மையாக பேசியிருக்காரு. இதுவும் இந்த படத்துக்கு இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த லாஜிக் மிஸ்டேக்கு வந்தது போனது, வழக்கமான கதையில் வரக்கூடிய விஷயம், இந்த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜுக்குள்ளே தான் இருந்தது. அப்படி இருந்தாலுமே இந்த படம் கொஞ்சம் அருமையாக இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே.